கச்சத்தீவு இஷ்யூ வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அப்ப அந்த இடத்துல மீனே பிடிக்க கூடாதுன்னு தடை பண்றது கரெக்டா? சரி, அங்க யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. இட்ஸ் an uninhabited island. வணக்கம், அனைவரையும் டாக்டர் ஜேகேஆர் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். 31 மார்ச் 2024 நமது பிரதான் மந்திரி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டார். என்ன? கச்சத்தீவு பத்தி என்ன ட்வீட் அது? அது ஒரு பெரிய இஷ்யூ அப்படிங்கிறது தவிர அதில் இருக்கிற உண்மை என்ன? 1974 வருடம், 50 வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் 26, 28 நமது அப்போதைய பிரதான் மந்திரி திருமதி இந்திரா காந்தி அவர்களும் ஸ்ரீலங்காவோட பிரதான் மந்திரி ஸ்ரீமா பண்டார நாயகா அவர்களும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன? இந்த கச்சத்தீவுங்கிறது நீங்க வச்சுக்கோங்க, அதுல ஃபிஷிங் ரைட்ஸ், மீன் பிடிக்கும் அந்த ரைட்ஸும் உங்களுக்கே சாரும், இந்தியாவுக்கு சாராது. அந்த தீவு உங்களுது தான். அதில் இருக்கிற மீன் பிடிக்கிற, ஏன்னா இந்த மீன் பிடிக்கிற ரைட்ஸ்ன்னு சொல்றோமே, உரிமை, அது மட்டும் ஸ்ரீலங்காவுக்கு ஏன் கொடுத்தோம்? கொடுத்தது சரியா? அதுதான் இப்போ இருக்கிற சர்ச்சையே. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்கேலை வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியாவோட கடைசியில் இருக்கிற ஒரு கோயில் தான் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயில். இந்த கோயில்லேருந்து கச்சத்தீவு 24 கிலோமீட்டர் தான். தனுஷ்கோடியிலேருந்து கச்சத்தீவு 25 கிலோமீட்டர். ஆனா தலமன்னார் இது எங்க இருக்கு? ஸ்ரீலங்கால இருக்கு. தலமன்னார்லேருந்து கச்சத்தீவு 41 கிலோமீட்டர். ஜாஃப்னாலேருந்து கச்சத்தீவு 64 கிலோமீட்டர். அப்போ இந்தியாவுக்கு மிக அருகாமையில் இருக்கும் இந்த கச்சத்தீவு, அதை சுத்தி இந்த மீன் பிடி துறைமுகம்லாம் கிடையாது, ஆனா மீன் பிடிக்கிற ஏரியாஸ் நிறைய இருக்கு. அற்புதமான மீன் பிடிக்கும் இடங்கள்லாம் இருக்கு. அங்க போயிட்டு மீன் பிடிச்சா அது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அவங்க பிடிச்சுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து வருஷம் நடந்துட்டு இருக்கு. நம்ம கவர்மெண்ட்டும் பேசி அவங்கள வந்து விடுவிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்கார் நம்ம பிரதான் மந்திரி? நமது அப்போதைய இந்திரா காந்தி அவர்கள் நம்ம கச்சத்தீவோட ஃபிஷிங் ரைட்ஸை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. இது வந்து கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா பக்கத்தில் யார் இருக்கோம்? நாம தானே இருக்கோம், நமக்கு தானே அதில் உரிமை ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் இந்த வாதத்தோட அர்த்தமே. ஆனால் இன்னொரு சைடு பாருங்க, இப்போ சரி, இப்போ நம்ம கொடுத்துட்டோம், கொடுத்தது ரைட்டா தப்பாலாம் பேச வேண்டாம். ஆனால் அங்கே மீன் பிடிக்கிற லீசிங் ரைட்ஸ், அதாவது த ரைட் டு ஃபிஷிங் ரைட்ஸ்னு சொல்லும். அதை வந்து நமக்கு வந்து ஒரு வாடகைக்காவது கொடுக்கலாம். இது ஒரு நாளைக்கு இவ்வளவு, மாதத்துக்கு இவ்வளவு, வருஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னு ஒரு ஃபிஷிங் ரைட்ஸை கொடுத்துரும். இல்லை நம்ம அதை மீனை பிடிச்சதுக்கப்புறம் ஒரு போர்ஷன் உங்களுக்கு, ஒரு போர்ஷன் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படியா? அப்போ அந்த இடத்துல மீனே பிடிக்கக்கூடாதுன்னு தடை பண்ணுறது கரெக்டா? மீனை பிடிச்சிட்டு போங்க, ஒரு போர்ஷன் எங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் கரெக்டா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற கச்சத்தீவோட முக்கியமான அம்சம். சரி, அங்க யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. இட்ஸ் an uninhabited island அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது மக்கள் வசிக்காத ஒரு தீவு. ஆனாலும் அங்க நீங்க போயிட்டு வரலாம். இந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லியிருக்கு? இந்திய மீனவர்களும் இந்த பில்கிரிம்ஸ் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரவங்களாம் நீங்க கச்சத்தீவுக்கு போயிட்டு வரலாம். அதுக்கு விசா உண்டா? கிடையாது. இந்த டிராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. போட்லேயே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா 24 கிலோமீட்டர் தானே. இந்த ராமநாத சுவாமி கோயிலையும் போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே போயிட்டு வந்துடலாம். ஆனால் 2 நாள் மட்டும்தான் இந்த ஐலண்ட், இந்த தீவை வந்து திறந்து வச்சுருப்பாங்க. ஒரு நைட்டு 2 பகல், இது 2 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறது ஒரு ஸ்ரீலங்கன் நேவல் பேஸ் இருக்குது. அங்கே ஒரே ஒரு சர்ச் இருக்குது, ஒரு மாதா கோயில் இருக்குது.
அவங்களுடைய அந்த வருடாந்திர செலிப்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் ஆளுங்க இங்கே போயிட்டு வரலாம். இது பர்மிட்டட், விசாலாம் கிடையாது. நீங்களும் போயிட்டு வரணும்னா போயிட்டு வாங்க. ஆனால் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு தீவு இருக்குது, அதுக்கு பேர் டெல்ஃப்ட் ஐலண்டுன்னு பேர். அது ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில். அந்த டெல்ஃப்ட் ஐலாண்ட்லேருந்து கச்சத்தீவு 23.4 கிலோமீட்டர், ராமேஸ்வரத்துலேருந்து கச்சத்தீவு 24 கிலோமீட்டர். ஆல்மோஸ்ட் நம்ம ஈக்குவி டிஸ்டன்ஸில் இருக்கோம், பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம். இதெல்லாம் தெரிஞ்சுண்டு ஸோ இங்கே வந்து ஏதாவது சண்டை போட்டுருக்கோமா? கிடையாது. ஆனால் மீனவர்களுடைய வாழ்வாதாரமை மேம்படுத்துறதுக்காக கச்சத்தீவு அக்ரிமெண்ட்டை ஒய் நாட், ஏன் அவங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு லீசிங் ரைட்ஸா, ஃபிஷிங் ரைட்ஸா ஏன் கொடுக்கக்கூடாது? இதுதான் அந்த கோரிக்கையே. ஒருத்தர் வந்து சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம், ஆனால் வீட்டில் அப்பப்போ சண்டை தான் நடக்கும். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஃபீமேல் கிட்ட சண்டை வராமல் இருக்கணும்னா பேசாமல் இருப்பதே மேலுன்னு சொல்கிறார். பேசாமல் இருப்பதே மேலுன்னு சொல்கிறார். சரி, ஒருத்தர் வந்து சண்டை போட்டுட்டு வீட்டில் போய் உட்காந்து குடிச்சுட்டு குடிச்சுட்டே இருக்கார். எல்லாரும் போயிட்டாங்க, என்னப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. இல்லை வீட்டுக்காரம்மாவோட சண்டை போட்டுட்டேன், எங்கூட 1 மாதம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக இப்படியா பண்ணுற? நீ இதை பற்றி ஏன் நெகட்டிவாக எடுத்துக்கிற? இது பாசிட்டிவ் தானே, வீட்டுக்காரம்மா பேசலைன்னா நல்ல விஷயம் தானே. இல்லை அது இல்லை, அது அந்த 30 நாள் இன்னியோட முடியுறது அப்படின்னு சொல்கிறார். இந்த சண்டைக்கு தீர்வே கிடையாது போல் இருக்கே. எல்லாரும் இந்த வீடியோவை கச்சத்தீவு இஷ்யூ வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது, இது ஒரு வாழ்வாதாரம், மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கும் அங்கே மீன் பிடிக்கிறதுக்கு பர்மிட் பண்ணணும், இல்லை ஃபிஷிங் ரைட்ஸை கொடுக்கலாம் ஃபார் அ கன்சிடரேஷன், ஒரு 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 அமௌண்ட்டுக்காக, அதுக்காகவே கொடுக்கலாம். இதுதான் இந்தியாவோட கோரிக்கையும் கூட. இதில் சர்ச்சைங்கிறது விஷயமே இல்லையே. இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அனைவருக்கும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.